Hello students, இந்த வீடியோல நம்ம place valueல ரெண்டாவது கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல place valueல 7 digit number 8 digit numbers பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல கொஞ்சம் numbers பத்தி டீடைலா பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இதல பார்த்தத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் ஒரு இது பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்கேன். இத வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படினா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கும் நம்பர் நேமையும் நம்ம வந்து எழுதணும். இதுல மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது? 8 டிஜிட் இருக்குது. 8 டிஜிட்ஸ் இருந்துச்சுனா அது வந்து என்ன அர்த்தம்? க்ரோஸ் அப்படினு அர்த்தம். இதுல எத்தனை இருக்குது? 7 டிஜிட்ஸ் இருக்குது. 7 டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படினா இது வந்து என்னது? லாக். 5 டிஜிட்ஸ் இருக்குறதுனால 1000. இப்போ இந்த 8 டிஜிட்ஸ் இருக்குறது crore. அப்போ 4 10 lakhல என்ன பிளேஸ் இருக்குது? என்ன நம்பர் இருக்குது? 7 அப்படிங்கற நம்பர் இருக்குது. lakhs அப்படிங்கற இதுல நமக்கு வந்து இல்ல. அதாவது ஒரு நம்பர் போட்டு 5 0 வந்துச்சுனா அதுதான் lakhs. அப்போ lakhs அப்படிங்கற இதுல நமக்கு என்ன இல்ல? நம்பர் இல்ல. அப்போ இங்க நமக்கு place valueல lakhs place வர இடத்துல நம்ம என்ன போடணும்? 0 போடணும். அடுத்து 10000 அப்படிங்கற வர இடத்துல என்ன இருக்குது? நமக்கு 40 அப்படி 4 அப்படிங்கிறது இருக்குது. 1000 அப்படிங்கற இதுல இல்ல. இப்போ 5 போட்டு 3 0 இருந்துச்சுனா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 1000 place. அப்போ 1000ங்கற பிளேஸ்ல நமக்கு நம்பர் இல்ல அப்படிங்கிறதுனால அடுத்து 829. இப்படி தான் நம்ம வந்து இதோட இத ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதணும். அந்த பிளேஸ்ல என்ன ஏதாவது நம்பர் இல்ல அப்படினா அந்த பிளேஸ்ல உள்ளதுல நம்ம எழுதணும். இது வந்து 1s 10s 100. 1000ங்கற பிளேஸ்ல இல்லங்கிறதுனால நம்ம 0 போட்டோம். அடுத்து 4 10000ங்கற பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்குது? 4 இருக்குது. அடுத்து lakhsங்கற இதுல 7 இருக்குது. அடுத்து lakhsங்கற இதுல இல்ல அதனால 0 போட்டோம். 10 lakh அப்படிங்கற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 7 இருந்துச்சு. இது வந்து crore. இதோட நம்பர் நேம் எப்படி எழுதணும்? 4 crore. இதை எப்படி எழுதணும்? 70 lakh. $40,000. $829. இந்த சம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்பர்ஸ் பத்தி பாத்துறலாம். இதுல நான் என்ன நம்பர் கொடுத்திருக்கேன்? 1500. இந்த 1500ல மொத்தம் எத்தனை ones இருக்குது? 1500 ones இருக்குது. அடுத்து எத்தனை tens இருக்குது? 150 tens. எத்தனை 100 இருக்குது? 15 hundreds இருக்குது. அப்ப கொடுத்திருக்கிற நம்பர்ல நம்ம எத்தனை ones இருக்கு, tens இருக்கு, hundreds இருக்கு அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிரலாம். இதுல வந்து நான் இன்னொரு நம்பர் கொடுத்திருக்கேன் 3 lakhs. 3 lakhல எத்தனை ones இருக்குது? 3 lakh ones இருக்குது. எத்தனை tens இருக்குது அப்படினா 30000 tens இருக்குது. எத்தனை hundreds இருக்குது? இதுல மொத்தம் எத்தனை? 3000. அப்போ 3000 hundreds இருக்குது. 300 thousands. அடுத்து 30 10000. இந்த 3 lakh அப்படிங்கற இதுல 30 10000 இருக்குது. 300,000 இருக்குது. 3000 hundreds இருக்குது. 30,000 tens இருக்குது. இதுல வந்து நான் ஒரு ஒன் வேர்ட் மாதிரி கொடுத்திருக்கேன். இப்போ 670. இது என்ன நம்பர்? 670. இப்போ இதுல எத்தனை tens இருக்குது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். எத்தனை tens இருக்குது? இதுல 670ல 67 tens இருக்குது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 67. இதுல என்ன கொடுத்திருக்கு? 2700. 2700ல எத்தனை hundreds இருக்குது அப்படினு பார்க்கணும். hundredsக்கு எப்பவுமே 2 0 வரும். அப்ப எத்தனை இருக்குது? 27 hundreds இருக்குது.
இதில் 1800 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் எத்தனை 1000 இருக்குது, எத்தனை 100 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 1800 அப்படின்னா நம்ம எப்படி இதை நம்பரில் எழுதுவோம்? 1800க்கு 2 0. அப்போது இதில் எத்தனை 1000 இருக்குது? 1000 இருக்குது, 800 இருக்குது. 1800ல் எத்தனை 1000 இருக்குது? 1000 இருக்குது. 1800 இருக்குது. அடுத்தது 3200. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3200. 100 பகுதி 2 0. 3200. இதில் மொத்தம் எத்தனை 100s இருக்குது? 32 100s இருக்குது. அடுத்தது 25000. 25000 நம்ம எப்படி எழுதுவோம்? 1000க்கு 3 0 போட்டு வந்துச்சுன்னா அது வந்து 1000. 25000. இதில் எத்தனை 100s இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 100ஸ்னா 2 0 இல்லது 100s. அப்போ மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன? 250. 250 100s வந்து இதில் இருக்குது. டென்ஸுக்கு 1 0 போட்டு வரும். 100ஸ்னா 2 0 போட்டு வர்றது வந்து நம்ம 100s அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 1000க்கு ஒரு நம்பர் வந்து 3 0 போட்டு வந்துச்சுன்னா அது வந்து 1000. 10,000க்கு வந்து ஒரு நம்பர் போட்டு 4 0 போட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து 10,000. லேக்ஸுக்கு ஒரு நம்பர் போட்டு 5 0 இருக்கும். இந்த மாதிரி 5 zeros இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது 10 lakhsக்கு வந்து 6 zeros இருக்கணும். மெயினாக இந்த லேக்ஸுக்கு நல்ல ஞாபகம். ஒரு நம்பர் இருந்து 5 zeros இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 10 lakh. இல்லைன்னா அடுத்தது க்ரோருக்கு வந்து ஒரு நம்பர் போட்டு 7 zeros இருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா 1 crore அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது இதில் வந்து நான் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். மை நம்பர் இஸ் மேட் அப் ஆஃப் 6 10,000s. அதாவது 6 10,000s இருக்குது. அடுத்தது 14,000s இருக்குது. 12 10s இருக்குது. I am the number. அப்போ நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.